ஹலோ மக்களே, இது எங்கள் வீடு பயணம் டே 26 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் நடக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கார்டனில் வந்து செடி வைக்கலான்ட்டு ஒரு 5 செடி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன செடினா 2 ரோஜா கன்று, கலர் காக்டா ஒரு 3 வாங்கியாச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம கார்டனில் வைக்க போகிறோம். அதில் ஒரு ரோஜா செடி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அவங்களே வாளியில் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். இந்த ரோஜா கண்ணை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி வச்சிருக்கேன். ஸோ இந்த செடியை பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கலாம்னு அப்படியே தேடிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் குழி தோண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம தோண்டின குழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. அதனால் மோட்டரில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அந்த தோண்டின குழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செடி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு குழி தோண்டி அதில் தண்ணி ஊற்றி செடி வச்சு பாருங்கள். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு அந்த கலர் காக்டானில் மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வேர் வந்து ஃபுல்லாக உள்ளே போகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் வைக்கணும். அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே அதிகமான வேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடுச்சு. அவங்க போட்டிருந்த பிளாஸ்டிக் அவரை எடுத்து போட்டு செடியை வச்சு தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணை தள்ளி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருங்க. அவ்வளோதான், ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடியை வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்ச செடி போலேயே பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் ஒரு 3 செடி வாங்கிட்டு வந்தால அதையும் வச்சிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தென்னங்கன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மாதுளக்கன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் காக்டான் வச்சாச்சு. ரோஜா பூ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோஜா கன்று இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று வச்சாச்சு. ஒரு ரோஜா செடி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அவங்க பக்கெட்லேயே தான் கொடுத்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து கத்தாழை செடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வச்சிட்டேன். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் பண்ணுறதுக்கு 50 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 41 தான் இருக்குது. இன்னும் ஒரு 9 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபாய் மக்களே.